Hi, dear students. Today we are learning about the next topic of the chapter 23, Importance of Entrepreneurship. அதாவது தொழில் முனைவின் முக்கியத்துவம். Entrepreneurship plays a vital role in the economic development of a country. The following points highlight the significance of entrepreneurship. தொழில் முனைவு அப்படின்றது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்குது. கீழே இருக்கக்கூடிய சில காரணிகள் அந்த தொழில் முனைகளுடைய அவசியத்தை உணர்த்துது. ஃபர்ஸ்ட் ஒன், இன்னோவேஷன், புதுமை படைத்தல். Entrepreneurship and innovation are closely intertwined with each other. It is no exaggeration to say that innovation cannot happen in any country without entrepreneurship. Entrepreneurs have contributed to, in no small measure, to economic development of any country by innovation. They bring about innovation by building a brand new product or by constantly upgrading existing product or by tapping new market for existing product in a new territory or by inventing a new technology to produce a product or service and so on. All this innovative exercise ensures a rise in income and output in the economy. இந்த புதுமை படைத்தல் அப்படின்றது என்ன அப்படின்றதுன்னா, அந்த தொழில் முனைவும் புதுமை புகுத்தலும் ஆகிய இரண்டுமே எப்படி இருக்குன்னா மிகவும் நெருக்கமான ஒன்றாகும். தொழில் முனைவு இல்லையேல் புதுமைக்கு வழி இல்லை. புதுமை புகுத்தவன் மூலம் தொழில் முனைவோர்கள் நாட்டின் மேம்பாட்டிற்கு பெரும் பங்கு வகிக்கின்றனர். தொழில் முனைவும் புதுமைப்படுத்தல் எப்படி இருக்கும், இரண்டும் நெருக்கமான ஒன்றா இருக்கு. ஸோ இது இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா மற்றொன்று கிடையாது. புதுமை இல்லை அப்படின்னா முனைவு இல்லை. ஸோ புதுமை புத்துணர்வு மூலமாக தொழில் முனைவோர்கள் நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. புதுமை எந்த வடிவத்திலும் இருக்கலாம். புதிய பொருள், புதிய தொழில்முறை, புதிய உற்பத்தி முறை, புதிய கச்சா பொருள், புதுமை மேற்கொள்வதன் மூலம் நடைமுறையில் இருக்கும் பொருட்களில் சேர்த்தல், புதிய பொருளை அறிமுகம் செய்தல், புதுமை படைத்தல் ஒரு நாட்டில் மொத்த பொருளாதாரத்தில் உற்பத்தியை கூட்டுவதோட நாட்டு வருமானத்தையும் வெகுவாக உயர்த்துது. எது அப்படின்னா அந்த புதுமை படைத்தல். அது புது பொருளாகவும் இருக்கலாம், புதுசான டெக்னாலஜிலேயே இருக்கலாம், உற்பத்தி முறையிலேயே இருக்கலாம், கச்சா பொருள்லேயும் இருக்கலாம், அது மேற்கொள்றதன் மூலமாக இருக்கக்கூடிய நடைமுறையிலையும் இருக்கலாம், அந்த பொருளை அறிமுகம் செய்கிறதுலேயும் இருக்கலாம். அந்த புதுசாக ஒரு பொருளை படைத்தல் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியை கூட்டுவதற்கும் அது அமையும். Then next one, contribution to gross domestic product, GDP. அதாவது நாட்டின் மொத்த பொருள் உற்பத்திக்கு பங்களித்தல். Promotion of entrepreneurship all across the country would undoubtedly add to gross domestic product and national income of a country. It is stated that the countries like America, Japan, Germany, and so on have recorded a phenomenal increase in the GDP. Per capita income and national income due to the stupendous growth of entrepreneurship. இந்த தொழில் முனைவு ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருள் உற்பத்திக்கும் மற்றும் நாட்டின் மொத்த வருமானத்தை அதிகரிப்பதற்கும் அதிக பங்கு வகிக்கிறது. அந்த வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாட்டிலையும் அந்த தொழில் முனைவு மேம்பட்டால் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருள் உற்பத்தியிலும் தனிநபருடைய வருமான முன்னேற்றத்திற்கும் நாட்டின் தேசிய வருமானத்திற்கும் அதிகரிப்பதில் அது வெற்றி கண்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் ஒன், பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், சீரான
வட்டார வளர்ச்சி. Encouragement of entrepreneurship is underdeveloped and undeveloped regions of a country. Though various incentives and consciousness is more likely to promote balanced regional development across the country. Besides, essentially, it checks the migration of rural population to urban centers in pursuit of employment. இந்த அரசில் பல்வேறு சலுகைகள், வரி விலக்குகள் மற்றும் மானியங்கள் அளிப்பதன் மூலமாக அதனுடைய நாட்டின் தொழில் ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த தொழில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இந்த மேலே சொல்லக்கூடிய சலுகைகள் மூலமாக அந்த பல பின்தங்கிய பகுதிகளில் தொழில் முனைவு செயலை மேற்கொள்கின்றனர். இதனால் அந்த தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அந்த புவியியல் ரீதியான ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுகிறது. ஜியோகிராஃபிக்கல் மூலமாக இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுது. இந்த கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி வேலை தேடி செல்லும் அவல நிலை தவிர்த்திட வழிவகை செய்யுது. கிராமப்புறத்தில் இருக்கவங்க நகரத்தை தேடி போகணுன்ற அவசியம் இல்லாமல் போகுது. தென் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஏற்றுமதி முன்னேற்றம். Entrepreneurship helps a country not only earn precious foreign exchange but also preserve it. If entrepreneurship is encouraged to produce export-oriented goods, it can significantly add to foreign exchange reserve of country. Similarly, if entrepreneurship is encouraged to produce products which are usually imported from foreign countries, that is, import substitute goods, it can help the country save precious foreign exchange. The comfortable foreign exchange reserve position is more likely to address the adverse balance of payment பொசிஷன் இஃப் எனி. ஸோ இந்த ஏற்றுமதி முன்னேற்றம் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி வளர்ச்சிக்கு தொழில் முனைவு ஒரு கருவியாக இருக்குது. இந்த ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்களை தயாரித்து அது முன் வரக்கூடிய தொழில் முனைவோருக்கு சிறப்பு வசதிகள், சலுகைகள், மானியங்கள், வரி விலக்குகள் போன்ற சலுகைகளை தர்றது மூலமாக இந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை பொருட்களை உள்நாட்டிலிருந்து தயாரிக்கிறதுக்கு வழிவகை உள்ளன. அதனால் இந்த உள்நாட்டில் அந்நிய செலாவணி, அதாவது வெளிநாட்டு செலாவணி இருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் சாதாரணமாக அந்த அந்நிய செலாவணி இருந்தாலும் அதன் மூலமாக செலுத்தக்கூடிய நிலை இருப்பினும் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சரி செய்ய வழிவகுக்குது. Then next one, full utilization of latent resources, உள்ளார்ந்த வள பயன்பாடு. Promotion of entrepreneurship across the country leads to better utilization of economic, human, material and natural resources which would remain otherwise unutilized in a country. In other words, establishment of small, medium and micro enterprise all over the country paves way for harnessing all latest resources in the country. இந்த நாடு முழுவதும் இந்த தொழில் முனைவை அதிகரிக்கிறது மூலமாக அந்த நாடு முழுவதும் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டுக்கு உள்ளாகின்றன. தொழிலை முனைகிறத அதிகப்படுத்தும் போது அந்த பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே பயன்பாட்டுக்கு வருது. இந்த நாடு முழுவதுலேயும் சிறிய, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பரவலாக உருவாக்குவதன் மூலம் பலதரப்பட்ட வளங்கள், இயல் மற்றும் மனித வளங்களை முழுமையாக உற்பத்தியில் ஈடுபடுத்த முடியுது. முழுமையாக என்ன பண்ணுறாங்க, உற்பத்தியில் ஈடுபடுத்த முடியுது.
ஒரு நாட்டில் அந்த தொழில் இன்மையால் அந்த நாட்டு வளங்கள் பயனற்று விளங்குது. அந்த நாட்டு வளங்கள் எப்படி இது பயனற்று விடுது, பயன் இல்லாமல் போயிடுது. இந்த இயல் மற்றும் மனித வளங்களை முழுமையாக ஒரு பயன்படுத்தாதனால அந்த நாட்டுடைய வளமே பயன் இல்லாமல் போகுது. தென் நெக்ஸ்ட் ஒன், reduction of concentration of economic power in few hands. பொருளாதார சக்தி குவிதலை தவிர்த்தல். Promotion of entrepreneurship by encouraging small, medium and micro enterprises prevent the concentration of economic power in the hands of few large entrepreneurs. It promotes faster industrialization and brings about equitable distribution of wealth in the society. அந்த பொருளாதார சக்தி குவிதலை தவிர்க்கக்கூடியது. இந்த சிறிய குறு மற்றும் நடுத்தர தொழிலை ஒரு நாட்டில் ஏற்படுத்துறது மூலமாக அந்த நாட்டு செல்வங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் மட்டுமே குவிந்து இருப்பதை தவிர்க்க முடியுது. இந்த நாட்டினுடைய செல்வ வளங்கள் ஒருத்தர் இருக்கிறதையே தவிர்க்கலாம். பரவலாக அந்த தொழில் வளர்ச்சியின் மூலமாக அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுது. தொழில் வளர்ச்சி மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நம்ம காணப்படுறோம். இதனால் அந்த மக்களுடைய வருமானம் சீராக பகிரப்படுது. இதன் மூலமாக என்ன ஆகுது, மக்களுடைய வருமானம் பகிரப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், பெட்டர் ஸ்டாண்டர்ட் லிவிங், வாழ்க்கை தர உயர்ச்சி. Entrepreneurs provide a lot of well-being measures to their employee besides paying salaries and wages. These unmistakably help employees upgrade their standard of living. Some of entrepreneurs who have genuine concern for the welfare of the general public supply goods of good quality at fair price. This in turn help consuming public save more money and spend liberally on comfort and convenience goods which are supposed to enhance the standard of living of the general public. High standard of living brought about by entrepreneurship narrows down the gap between have and have nots. இந்த மக்களுடைய வாழ்க்கை தர உயர்ச்சி எப்படி இருக்கிறது, நாடு முழுவதும் அந்த தொழில் முனைவு ஏற்படுவதன் மூலமாக உரிய ஆதரவு நடவடிக்கைகள் அதிகரிப்பதன் மூலமாகவும் அது பெருக்குவதனால சிறு குறு நடுத்தர தொழில்கள் உரிமையாளர்கள் பெருகி வருகின்றனர். என்ன ஆகுது, அது ஆதரவு கொடுக்கறதுனால சிறிய குறு மற்றும் நடுத்தர தொழில் உரிமையாளர்கள் பெருகி அதிகமாக ஆயிட்டிருக்காங்க. ஸோ அவர்கள் கூட பணிபுரியக்கூடிய ஏராளமான ஊழியர்கள், அது மட்டும் இல்லாமல் பணியாளர்கள் அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் பெற்று அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஊதியம் பெற்றுட்டு அதனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கொள்ள முயல்கிறார்கள். இவர்கள் வாங்கக்கூடிய ஆடம்பரம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களால் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருள் உற்பத்தி பெருக்கி அந்த நாட்டினுடைய வருமானம் உயர்ந்து சேமிப்பு அதிகரித்து நாடு தழுவிய அளவில் வளர்ச்சி அடையுது. இருந்தாலும் அது என்னாகாது, மிகையாகாது. வளர்ச்சி அடைஞ்சாலும் அது மிகையாக இருக்காது. எனவே அந்த தொழில் முனைவோடு மூலமாக இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஏற்றத்தாழ்வு அற்ற சமூகத்தை உருவாக்க வழி செய்யுது. என்னாகுது, அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்கு இது வழிவகை செய்யுது. These are all the importance of entrepreneurship. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் முனைவனுடைய முக்கியத்துவம். Then next one, entrepreneur, intrapreneur and manager a comparison. தொழில் முனைவோர், அகத்தொழில் அல்லது செயல் முனைவோர் மற்றும் மேலாளர் ஒப்பீடு. First, intrapreneur. Intrapreneur is one who thinks and acts like an entrepreneur
for the firm development during the course of employment in an organization. An entrepreneur is described to be an inside entrepreneur or an entrepreneur within a large firm who uses entrepreneurial skills without incurring the risk associated with those activities. Entrepreneurs are usually employees of a company who are assigned to a particular project or who are assigned to work on a special idea. Entrepreneurs usually use the resources and capabilities of the firm to work on the project or on the idea. அகச்செயல் முனைவோர் அதாவது இன்ட்ராப்ரனர். இந்த அகத்தொழில் இன்ட்ராப்ரனர் அல்லது செயல் முனைவோர், அகத்தொழில் முனைவோர் அல்லது செயல் முனைவோர்னு அவங்கள சொல்லுவோம். அந்த நிறும தொழில் முனைவோரை போன்றே செயல்படுவார். அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவர் ஆரம்பித்த தொழிலில் பணிபுரியவும் ஒரு நபர் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள செயல் திட்டங்களை அல்லது நமக்கு வழங்கப்பட்ட பணியில் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி தன்னுடைய புதிய எண்ணங்களை அந்த நிறுவனத்துடைய வளங்களை கொண்டு செயல்படுத்துகிறார். அதாவது அந்த நிறுவனத்துடைய உள்புறத்தில் புதிய பொருட்களையும் கருத்துக்களையும் அறிமுகப்படுத்துகிறார். அந்த நிறுவனத்துக்குள்ள உள்புறம் செயல் முனைவராக அவர் திகழ்கிறார். அவர் உள்புறத்தில் அவர் என்ன செயல் செய்யக்கூடிய முனைவராக இன்ட்ராப்ரனராக அவர் திகழ்கிறார். தென் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்ப்ரனர் அண்ட் இன்ட்ராப்ரனர். தொழில் முனைவோருக்கும் அகத்தொழில் முனைபவருக்கும் அல்லது அகச்செயல் முனைபவருக்கும் உள்ள வேறுபாடு. ஃபர்ஸ்ட் ஒன் திங்கிங் சிந்தனை. என்டர்ப்ரனர் அண்ட் தென் என்டர்ப்ரனர். ஃபர்ஸ்ட் என்டர்ப்ரனர். என்டர்ப்ரனர் இஸ் எ ஃப்ரீ திங்கர். தொழில் முனைபவர் ஒரு தடையற்ற சிந்தனையாளர். அவர் எப்படி இருப்பார்? தடை இல்லாமல் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், ஃப்ரீ திங்கராக இருப்பார். தென் என்டர்ப்ரனர். என்டர்ப்ரனர் இஸ் forced to think interdependently but within scope of business activities undertaken in the enterprise. இந்த அகத்தொழில் முனைபவர் அப்படின்றவர் தன்னிச்சையான சிந்தனைவாதி, ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தின் உள் செயல்படுபவர். அவர் தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடியவராக இருந்தாலும் வேற ஒருவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடியவராக தான் இருப்பார். த நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி சார்பு நிலை. என்டர்ப்ரனர் இஸ் அன் டிபெண்டன்ட் பர்சன். என்டர்ப்ரனர் அப்படிங்கிறது யார்? தன்னிச்சையான நபர். பட் என்டர்ப்ரனர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த என்டர்ப்ரனர். ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி. அதை யார்? என்டர்ப்ரனர் அப்படின்றவர் தொழில் முனைவோர் சார்ந்து தான் இருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட்டு ஃபண்ட் மொபிலைசேஷன் நிதி திரட்டல். Entrepreneur has to mobilize fund to finance the venture. இந்த தொழில் முனைவோர் தன்னுடைய சொந்த முயற்சியில் தொழிலுக்காக நிதியை திரட்ட வேண்டும். The entrepreneur does not engage in fund. Entrepreneur does not engage in fund mobilization but can assess fund mobilized by the entrepreneur. அவர் நிதி திரட்டக்கூடிய பொறுப்பு இல்லை அவருக்கு, ஆனாலும் திரட்டிய நிதியை கையாளும் பொறுப்பு இருக்குது. ஸோ அவருக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு கிடையாது, ஆனால் கலெக்ட் பண்ண ஃபண்டை கையாளுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. த நெக்ஸ்ட்டு ரிவார்டு வெகுமதி. என்டர்ப்ரனர் இஸ் ரிவார்டட் பை ப்ராஃபிட் ஃபார் த ரிஸ்க் பியரிங் எக்ஸசைஸ். தொழில் முனைவோர் தங்களுடைய இடர்களை ஏற்று அதனுடைய பணிக்காக லாபம் என்ற வெகுமதியை பெறுகிறார். அவர் செய்யக்கூடிய பணிக்கு அவர் என்ன எடுத்துக்கிறாரு? லாபம் அப்படின்ற வெகுமதியை மட்டுமே பெற்றுக்கிறார். பட் இங்கே இன்ட்ராப்ரனரில் இந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ராப்ரனர் டஸ் நாட் ஷேர் இன் ப்ராஃபிட் ஆஃப் வெஞ்சர் பட் கெட் ப்ரீ ரெக்வசைட்ஸ், salary, incentives, etc. for the service.
அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது கிடையாது, அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, சேலரி, இன்சென்டிவ் அந்த மாதிரி அந்த அவர் பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு கலெக்ட் பண்ணிக்கிறாரு. த நெக்ஸ்ட்டு ரிஸ்க் பியரிங், இடர் ஏற்றல். Entrepreneur bears the risk involved in the venture undertaken. ஆரம்பித்த தொழிலுக்கு அந்த இடரை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தா என்டர்ப்ரனருக்கு. இந்த ரிஸ்க்கை அவர் தான் ஏற்றுக்கணும். பட் இன் entrepreneur does not bear any risk in the venture and does not even share the risk inherent in the project or work assigned. However, entrepreneur is accountable for the task or project assigned. ஸோ இவர் அந்த தொழில் தொடர்பாக எழக்கூடிய இடர்பாடுகளை பங்கு பெறதுலையோ தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் தோல்வி நிலைக்கு பொறுப்பு ஏற்கிறது கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ், அதாவது தகுதி நிலை, தகுநிலை. Entrepreneur is owner and does not report to anybody in the venture. அவர் தான் அந்த உரிமையாளர், அதனால் அந்த தகுநிலையை அவர் படைச்சிருக்காரு, வேறு யார்கிட்டையும் எந்த ரிப்போர்ட்டும் அவர் செய்கிறது கிடையாது. பட் entrepreneur அவர் எப்படி இருப்பார்னா, entrepreneur is a salaried employee. Entrepreneur work within control put in place in the organization and is made accountable for the activities undertaken. ஸோ இந்த அகத்தொழில் முனைவோர் அவருடைய உரிமையாளர் அல்ல, இருந்தாலும் அவர் ஊழியர் தான். மேற்கொள்ளக்கூடிய செயலுக்கு தன்னுடைய மேல் அதிகாரிக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர். ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அவர் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார். த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன், செயல்பாடு. Entrepreneur operates mostly outside the enterprise. தான் தொடங்கிய தொழிலுடைய வெளிப்பக்கம் நின்னா பெரும்பாலும் அவர் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் entrepreneur ஆப்ரேட் வித்தின் த என்டர்பிரைஸ். இவர் என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்திற்கு உட்பட்டு அவர் இயக்கக்கூடிய நபராக இருப்பார். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் entrepreneur அண்ட் entrepreneur. தொழில் முனைவோருக்கும் அகத்தொழில் முனைபவருக்கும் அல்லது அகச்செயல் முனைபவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்ப்ரனர் வெர்சஸ் மேனேஜர். தொழில் முனைபவருக்கும் மேலாளருக்கும் உள்ள வேறுபாடு. ஃபர்ஸ்ட் ஒன் மோட்டிவ், நோக்கு. த வெரி மோட்டிவ் ஆஃப் an entrepreneur is to start a venture by setting off one entity. ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வினையை துவக்குகிறது, தான் செய்யக்கூடிய ஒர்க்கை அதில் செய்யக்கூடியது. த நெக்ஸ்ட் இன் மேனேஜர், த வெரி மோட்டிவ் ஆஃப் மேனேஜர் இஸ் டு ரெண்டர் சர்வீஸ் இன் அன் என்டிட்டி செட்டப் ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் வெஞ்சர். துவங்கிய வினையோட, அதாவது வேலையோட அவங்க என்ன பண்ணுறாங்க, செவ்வனே பணியாற்ற இவருக்கு நோக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ், தகுநிலை. என்டர்ப்ரனர் இஸ் ஓனர் ஆஃப் த என்டிட்டி. என்டர்ப்ரனர் யார், அந்த தொழில் முனைவோர். தான் துவங்கிய அமைப்புக்கு அவர் தான் உரிமையாளர். பட் மேனேஜர் இஸ் எ salaried employee in the entity set up for carrying on the venture. அந்த மேலாளர் ஊதியம் பெறக்கூடிய உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர். தென் நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் பியரிங், இடர் ஏற்றல். என்டர்ப்ரனர் பியர்ஸ் த eventual risk and uncertainty in operating the enterprise. இந்த தொழில் முனைபவர் தான் துவங்கிய தொழிலால் ஏற்படக்கூடிய இடர்கள் மற்றும் நிச்சயமில்லாத தன்மையை துவங்கக்கூடியதாக இருக்கும். In manager does not bear any risk in the venture. Where the venture is unsuccessful, he or she simply quit the enterprise. அந்த மேலாளர் அந்த வினையை இடர
பங்கு பெறது இல்லை, மாறா அந்த இடருக்கு ஏற்படும் போது வேற நிறுமத்துக்கு தாவி விடக்கூடிய பருவகால நண்பர்களாக இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிவார்ட்ஸ், வெகுமதி. Entrepreneur is rewarded by profit for the risk-bearing exercise. The reward for entrepreneur is totally uncertain. இந்த தொழில் முனைபவர் தன்னுடைய இடர் ஏற்பிற்கு வெகுமதியாக அந்த லாபத்தை பெறுகிறார். மேனேஜர் ரிவார்ட் சேலரி, போனஸ், அலவன்சஸ் இஸ் சர்டைன் அண்ட் ரெகுலர். இந்த மேலாளர் அந்த லாபத்தில் பங்கு பெறுவது கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க சேலரி ஊதியம், மேலூதியம், படி, ஊக்கம், ஊதியம் பெறக்கூடியவராக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ். An entrepreneur requires creative talent, intuition and urge for innovation. அந்த தொழில் முனைபவர்கள் அதனுடைய படைப்பாற்றல், உள்ளுணர்வு மற்றும் எதையாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற உறுத்தல் பெற்றவராக இருப்பார். Then in manager requires conceptual skills and human relation skills. இந்த மேலாளர் மேனேஜர் அப்படின்றவங்க நல்ல கோட்பாடு, அறிவும் மனித உறவு திறனும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். These are all the difference between entrepreneur versus manager. தொழில் முனைபவருக்கும் மேலாளருக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். Okay, we will meet in next class.